கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக கடந்து போனதாக நாம் பார்த்தோம். அப்படி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது கடந்து போகின்ற போது நடக்கின்ற சம்பவத்தை அதை யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே என்று சொல்லி பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் கடந்து போகிறார்கள். யோசுவா பலம் நிறைந்த ஜனங்கள், திறமையான மக்கள், யுத்தத்தை ஜெயிக்க முடிய மக்கள், சிறப்பான மக்கள் இருந்த போதிலும் கூட அவர்களால் இயற்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை. அவர்களால் தங்களை விட மேன்மையான மக்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது லேவியரோடு கூட அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் லேவியருடைய கால்கள் பட்டவுடன் வெள்ளம் பிரவாய்த்து ஓடுகிற யோர்தானது குவியலாக மாற்றப்பட்டு தரை நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். காரணம், இஸ்ரவேல் மக்களுடைய பலம் அல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியானது லேவியர்களால் சுமந்து கொண்டு அவர்கள் கால் பட்டவுடனே நடந்த அற்புதம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கையின் மூலமாக பழைய ஏற்பாட்டின் மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். அதனால் தேவனை எப்போதும் நமக்கு முன்பாக வைக்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய ஞானத்தையோ நம்முடைய திறமையோ நம்முடைய பலத்தையோ நம்முடைய மேன்மையோ பயன்படுத்தாமல் ஆண்டவரை நாம் முன்வைக்கின்ற போது எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இருந்தாலும் கூட தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த அனுபவம் தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அதைவிட சிறப்பானவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் மேற்கொள்ள முடியும் என்று ஒரு தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட இருப்போம். யோர்தானை போல் வந்த துன்பங்களில் இயேசுவின் பலன் கொள்ள கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களில் இயேசுவின் பலன் கொள்ள கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம், பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்து வரும்படியாக அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் சுமந்து கால் வைத்த போது, அதுபோல் அதைவிட மேன்மையானது இயேசு நமக்கு முன்பாக தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நாம் எதையும் மேற்கொள்ள முடியும். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையின் பெட்டியின் மூலமாக அதை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு உடன்படிக்கையாகிய நீரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மூலமாய் எங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை எங்களால் மேற்கொள்ள முடியும். நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் என்கிற நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை வீண் போகாது என்று விசுவாசிக்கிறோம். தேவன் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.